கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சேலம் ரயில்வே மேம்பாலத்தின் இடையே பொருத்தப்பட்டிருந்த இரும்பு பட்டை சேதமடைந்த நிலையில் அதன் மீது கல்லை வைத்து துணியால் மூடி வைத்திருப்பதால் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலபிரகாஷ் வழங்க நாம் கேட்கலாம். பாலபிரகாஷ், விரிவான விவரங்கள். வணக்கம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சேலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த ரயில்வே மேம்பாலம் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் ரயில் விபத்து ஏற்படாமல் இருப்பதற்காகவும் இந்த மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாலத்தில் இடையே ஒவ்வொரு இடத்திலும் இடையிடையே ரப்பர் பெல்ட் மற்றும் இரும்பு பட்டை பொருத்தப்படும். இரண்டு பாலங்களுக்கு இடையே விரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக இரும்பு பட்டையும், பாலத்தில் மழை நீர் தேங்காமல் இருப்பதற்காக இரும்பு பட்டையின் இடையே ரப்பர் பெல்ட் பொருத்தப்படும். இந்த நிலையில் விருத்தாச்சலம் சேலம் செல்லும் ரயில்வே மேம்பாலத்தில் இடையிடையே பொருத்தப்பட்டுள்ள இரும்பு பட்டை சேதமடைந்து வாகன ஓட்டிகளுக்கு மிகவும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. மேம்பாலத்தின் நடுவே ஓரிடத்தில் இரும்பு பட்டை மிகவும் சேதமடைந்து மேலே தூக்கியபடி இருக்கும் இரும்பு பட்டையை கல்லாலும் துணியாலும் சுற்றி மறைத்து வைத்துள்ளனர். இதனை உடனடியாக சரி செய்யவில்லை என்றால் பாலத்தின் இணைப்பில், அதாவது விரிசல் ஏற்பட்ட அந்த இடத்தில் பாலமானது உள்வாங்குவதற்கும் இதனால் பெரும் சாலை விபத்து ஏற்பட வாய்ப்பும் உள்ளது. ஆகவே இதனை தேசிய நெடுஞ்சாலை துறையினர் விரைந்து சீரமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கேட்டுக்கொண்டனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.